நேர்களே, இன்றைய நாள் இந்திய விண்வெளித்துறைக்கு ஒரு மகத்தான நாளாக மாறியிருக்கிறது. ஆக்சியம் 4 விண்வெளி திட்டம் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. இந்திய குடிமகன் ஒருவர் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் நுழையக்கூடியதை சாத்தியப்படுத்தியிருக்கிறது இந்த திட்டம். அதனாலேயே இது கூடுதல் முக்கியத்துவம் பெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்ற பிற்பகல் அளவில் புறப்பட்ட இந்த ராக்கெட் ஆனது புளோரிடாவில் இருக்கக்கூடிய கெனடி ஸ்பேஸ் சென்டரிலிருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டு தற்பொழுது விண்வெளியில் பயணமும் மேற்கொண்டு வருகிறது. ஒரு நாடே பூரித்த தருணமாக இது மாறியிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த சூழலில் இந்த லான்ச் பண்ணப்பட்ட விவரங்களை பற்றி ஒரு சின்ன தொகுப்பு பார்த்துடலாம். அப்படி பார்க்கும்போது இன்று ஜூன் 25, 2025 நண்பகல் 12:01 மணிக்கு சரியாக விண்ணில் சீறி பாய்ந்தது ஃபால்கன் 9 பிளாக் 5 ராக்கெட். கென்னடி விண்வெளி மையத்திலிருந்து புளோரிடா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய புளோரிடா நகரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த விண்வெளி மையத்திலிருந்து இந்த ராக்கெட் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. யார் யாரெல்லாம் இதில் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது இந்த குழுவினர் மொத்தம் 4 பேர் பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அதில் கமாண்டர் பெகி விட்சன், அமெரிக்காவைச் சேர்ந்த இவர் ஆக்சியம் நிறுவனம் சார்பில் இருந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறார். இவர் தான் இந்த திட்டத்துடைய கமாண்டர், ஒரு தளபதியாக இருந்து செயல்பட இருக்கிறார். 675 நாட்கள் விண்வெளியில் இருந்த ஒரு பெண், அதிக நாட்கள் விண்வெளியில் செலவழித்த ஒரு பெண் என்ற பெருமைக்கு சொந்தக்காரர், மிக மிக அனுபவம் வாய்ந்தவர். ஸோ இவருடன் இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்தியாவிற்கு கிடைத்திருக்கிறது என்றது இங்கே முக்கியத்துவம் பெறுகிறது. அடுத்ததாக திட்ட நிபுணர் ஸ்வாவோஷ் உஸ்னான்ஸ்கி விஷ்னிவ்ஸ்கி, போலந்து நாட்டுக்காரர். இந்தியா மாதிரியே போலந்தும் பல ஆண்டுகள் கழித்து விண்வெளிக்கு போகுது அப்படின்றதுனால அவங்களுக்கும் இது முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு திட்டமாக மாறி இருக்கிறது. ஸோ அடுத்ததாக போலந்தோடு சேர்த்து இன்னொரு நாடும் அனுப்பியிருக்காங்க, ஹங்கேரியிலிருந்து. இவரும் திட்ட நிபுணர் தான். திபோர் கபு என்ற இந்த நபருமே கூட திட்ட நிபுணராக இந்த பயணத்தில் இணைந்திருக்கிறார். போலந்து மாதிரியே ஹங்கேரியும் பல வருடங்கள் கழித்து இந்த விண்வெளி திட்டத்தில் விண்வெளிக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுனால இந்தியா போலவே இந்த 2 நாடுகளுக்குமே கூட ஒரு முக்கிய திட்டமாக மாறி இருக்கிறது. இறுதியாக இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை செலுத்தக்கூடிய அந்த விமானி அப்படி யாருன்னு பார்த்தா விண்கல பைலட் சுபான்ஷு சுக்லா. இங்கே நம்முடைய உத்தரப்பிரதேச மாநிலத்தின் லக்னோவில் இருக்கக்கூடிய திரிவேணி நகர் என்ற ஒரு சின்ன ஏரியாவில் பிறந்து வளர்ந்த சுபான்ஷு சுக்லா தான் இன்னைக்கு 400 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய அங்கே விண்வெளியில் இருக்கக்கூடிய சர்வதேச விண்வெளி நிலையத்தை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடங்கியிருக்கார். அந்த பொன்னான தருணத்தை, ராக்கெட் சீறி பாய்ந்த காட்சிகளை இப்போ பார்க்கலாம். 3, 2, 1 ignition and lift For 3 nations, a new chapter in space takes flight. Godspeed, AX4. T+30 seconds into flight with the Axiom 4 crew on board Dragon, headed to the International Space Station. 41 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு இந்தியர் விண்வெளிக்கு போகிறார் அப்படின்ற ஒரு பெருமை மிகு தருணம். 3வது நபர்கள், நமக்கே இவ்வளோ பெருமையாக இருக்கே, அவங்க பெற்றவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? கண்ணீர், மகிழ்ச்சி, அதோடு சேர்த்து உவகையில் மிகுதியில் ஒரு டான்ஸுன்னு சுபான்ஷு சுக்லாவோட பெற்றோருடைய எமோஷன்ஸ் தான் இன்றைக்கி இன்டர்நெட்டில் வைரலாக போயிட்டுருக்கு. அந்த காட்சிகளையும் இப்போ பார்த்துடலாம். இது 6 முறைக்கும் மேலே ஒத்திவைக்கப்பட்ட ஒரு விண்வெளி பயணம். அதனாலவே கொஞ்சம் பகீர் ரகமாக தான் இருந்தது. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய காட்சிகள் வெளியில் வந்த பிறகு தான் எவ்வளவு ஒரு சொகுசான உட்கட்டமைப்பு இந்த பயணத்தில் மாறி இருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது. கடந்த காலங்களில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டர்புலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் விமானத்தில் பயணிக்கிறவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு அது மோசமான ஒரு எஃபெக்ட் நமக்கு கொடுக்கும்னு. அது ராக்கெட்டில் போகும்போது இன்னும் பன்மடங்கு அதிகரிக்கும். ஆனால் இவ்வளவு வேகமாக போகக்கூடிய ராக்கெட்டில் நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அந்த க்ரூ மெம்பர்ஸ் பாருங்களேன்,
பாருங்களேன் எவ்வளோ அமைதியாக காமா போயிட்டு இருக்காங்கன்னு. அந்த அளவுக்கு வசதிகள் நிறைந்த ஒரு திட்டமாக மாற்றியிருக்கிறது. தனியாரோட கொலாப் இதுக்குள்ளார வந்ததால தான் இது சாத்தியப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு சொகுசான ஒரு பயணமாக மாற்றிருக்கக்கூடிய நிலையில் விண்வெளிக்குள்ள நுழைஞ்சதுக்கு பிறகு சுபான்ஷு சுக்லா கிட்ட இருந்து நமக்கு ஒரு செய்தியும் வந்து சேர்ந்துருச்சு. ஒரு பிரபலமான ஒரு ஹிந்தி திரைப்பட பாடல் 2004ஆம் ஆண்டு ஷாருக் கான் நடிப்பில் வெளியான ஸ்வதேஷ் என்ற ஒரு ஹிந்தி பட பாடல், நம்முடைய ஏஆர் ரஹ்மான் இசையமைத்த ஒரு பாடல். இந்த பாடல் சுபான்ஷு சுக்லாவுக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச பாடலாம். அதனாலவே இந்த விண்வெளி பயணத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் போது ஒரு 4 பாடல்கள் மட்டும் தன்னோட பிளேலிஸ்ட்ல தொடர்ச்சியாக கேட்டுட்டு வந்திருக்காரு. அதில் 2 ஆங்கில பாடல்கள், ஒரு ஹங்கேரிய பாடல், ஒன்று இங்க நம்ம ரஹ்மான் சார் இசையமைச்ச இந்த யூஹி சலாச்சல் என்ற இந்த ஹிந்தி பாடல் தான். ஸோ ஒரு முழுமையாக தன்னை தயார்படுத்தி கொண்டு மனரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல்வேறு பயிற்சிகளை பெற்றுக்கொண்டு இசையையும் தன்னுடன் எடுத்துக்கொண்டுதான் விண்வெளியை நோக்கி பயணம் மேற்கொண்டார் சுபான்ஷு சுக்லா. அப்படி போன போது விண்வெளியிலிருந்து நாட்டு மக்களுக்கு அவர் கொடுத்த செய்தி என்ன பார்க்கலாம். नमस्कार मेरे प्यारे देशवासियों, वाटर राइड 40 साल बाद हम वापस अंतरिक्ष में पहुंच गए हैं और कमाल की राइड थी। इस समय हम 7.5 किलोमीटर प्रति सेकंड की रफ्तार से पृथ्वी की चारों तरफ घूम रहे हैं और मेरे कंधे पे मेरे साथ मेरा तिरंगा है जो मुझे बता रहा है कि नहीं हूँ, मैं आप सबके साथ हूँ। ये मेरी इंटरनेशनल स्पेस स्टेशन तक की जर्नी की शुरुआत नहीं है, ये भारत के ह्यूमन स्पेस प्रोग्राम की शुरुआत है और मैं चाहता हूं कि आप सभी देशवासी इस यात्रा का हिस्सा बने। आपका भी सीना दिल से चौड़ा होना चाहिए, आप भी उतना ही एक्साइटमेंट दिखाइए। आइए हम सब मिलकर भारत के इस ह्यूमन स्पेस प्रोग्राम की जर्नी की शुरुआत करें। धन्यवाद। जय हिंद, जय भारत। விண்வெளியில் தான் சத்தம் கேட்காது, ஆனால் அங்கே விண்வெளியில் பேசியது இங்கே எதிரொலிக்கும் பூமியில் அப்படின்றது தான் இந்த செய்தி மூலம் நமக்கு தெரியக்கூடிய விஷயம். தன்னுடைய தோளிலே திரங்கா மூவர்ண கொடியை சுமந்து கொண்டு செல்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை பெருமிதமாக பதிவு பண்ணியிருக்காரு சுபான்ஷு சுக்லா. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத் என்று தன்னுடைய நாட்டின் மீதான பாசத்தையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த மெசேஜின் மூலமாக அவரை சுற்றி இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் சுற்றத்தார் எல்லாரும் சேர்த்து நாட்டு மக்களையும் உள்ளடக்கி அவங்களுக்கான ஒரு அற்புதமான ஒரு மெசேஜை கொடுத்துருக்கார் என்று தான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் இன்னும் நாம் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த மெசேஜ் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் ஒரு ஒப்பற்ற ஒரு வரலாற்று பொக்கிஷமாக மாறப்போகுது அப்படின்றதையும் நாம் இங்கே கண்டிப்பாக சொல்ல வேண்டியதாக இருக்குது. இந்த நிலையில் இந்த விண்வெளி ஆய்வு மையத்தை நோக்கிய இந்த பயணம் வெற்றிகரமாக தற்பொழுது போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில் இஸ்ரோவின் முன்னாள் திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை இந்த திட்டம் குறித்து வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுபான்ஷு சுக்லா குறித்தும் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்கலாம். மூவர்ண கொடி எந்த இடத்துல ஒலிம்பிக்காக இருக்கலாம், அல்லது நம்மளும் கூட 2008 நவம்பர் 14ஆம் தேதி அன்னைக்கு கலாம் இருக்கிற மூவர்ண கொடி சந்திரயான் 1 போச்சு, அதே மாதிரி சந்திரயான் 3 போச்சு. அந்த வகையில் மூவர்ண கொடியை எவ்வளோ உயரத்துக்கு காமிக்க முடியுமோ காமிக்கும் பொழுது கண்டிப்பாக எல்லா இந்தியர்களுக்கும் ஒரு இதாக இருக்கும். அது விண்வெளியில் போகும் பொழுது இரட்டிப்பு மகிழ்ச்சியாக என்ன போலங்க இருக்கும். அந்த வகையில் சுபான்ஷு சுக்லா அவங்க மூவர்ண கொடியை தோளில் சுமந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது விண்வெளியில் நடக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு சிறப்பான நிகழ்வாக பார்க்குது. இது பல இளைஞர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ககன்யால் நாம் சிறப்பாக போகணும்னா அதற்காக இந்த அனுபவங்கள் அவர் சுபான்ஷு சுக்லா போனதை தாண்டி நம்முடைய விஞ்ஞானிகளும் இப்போ அந்த கடந்த 2-3 வாரங்களாக அங்கிருந்து கடைசி கட்ட நிகழ்வுகளை பார்த்து அதை நோக்கி போனது. அதையும் தாண்டி பல விஞ்ஞானிகள் இந்த 10 பரிசோதனைகள் விண்வெளியில் செய்யணும் இல்லையா, அதற்காக பல மாதங்களில் அவர்களோட பங்கேற்றது. எல்லா அனுபவமும் நம்முடைய ககன்யான் திட்டத்துக்கு வரும். என்னை பொறுத்தளவுக்கு இந்த 550 கோடியை தாண்டி பெற்ற அனுபவம் அதை விட மிக 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 அதிகமாக இருக்கிறதா நான் பார்க்குறேன். மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொன்ன மாதிரி நம்ம நாட்டுடைய விண்வெளித்துறையின் அடுத்தடுத்த திட்டங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஸ்டார்ட்டை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இந்த ஆக்சியம் 4 திட்டம் மாறி இருக்கிறது. விண்வெளியில் சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்தில் சுபான்ஷு சுக்லா உள்ளிட்ட குழுவினர் 14 நாட்கள் தங்கியிருக்க போகிறார்கள். ஸோ அவங்க எப்போ போய் சேர போகிறாங்க அப்படின்னு கேட்டால், இன்று மதியம் 12 மணிக்கு தொடங்கிய பயணம் 28 மணி நேரம் நீடிக்க இருக்கிறது. நாளை மாலை 4 மணி அளவில் சர்வதேச விண்வெளி மையத்தை அடைஞ்சு ஒரு 4:30 மணி வாக்கில் டாக்கிங் ப்ராசஸ் தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த டாக்கிங் முடிஞ்ச உடனே இந்த விண்கலத்திலிருந்து சர்வதேச விண்வெளி மையத்தில் தடம் பதிக்க இருக்கிறார் சுபான்ஷு சுக்லா. அவர் எடுத்து வைக்கக்கூடிய முதல் அடி ஒரு இந்திய குடிமகன் சர்வதேச விண்வெளி மையத்தில் வைக்கக்கூடிய முதல் அடியாகவும் மாறப்போகிறது. ஒரு பெருமையான தருணம் நமக்காக நாளை மாலை காத்திருக்கிறது.